ஒரு அடர்ந்த பச்சை பசேல்னு இருக்கிற கிராமத்துல முத்தையா தாத்தா வாழ்ந்து வந்தார். அவருக்கு துணையா யாரும் இல்ல. ஆனா அந்த ஊர் மக்களுக்கு அவர் ஒரு நல்ல வழிகாட்டி. ஒரு நாள் முத்தையா தாத்தா அவரோட தென்னந்தோப்புக்கு போகும்போது ஒரு நரிக்குட்டி வேலியில மாட்டிருக்கத பார்த்தாரு. அதோட கால்ல முள்ளு குத்தி ரத்தம் வந்துச்சு. வழக்கமா நரினா ஊர் மக்கள் பயப்படுவாங்க. ஆனா தாத்தாவுக்கு அதோட கண்ணுல தெரிஞ்ச பயமும் வலியும் தான் தெரிஞ்சது. அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஆடு மாடு வளர்க்குற மாதிரி ரொம்ப பாசமா வளர்த்தாரு. அந்த குட்டி நரிக்கு செம்பன் பேர் வச்சாரு. செம்பன் குணமடைஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாம் முத்தையா தாத்தாவை எச்சரிச்சாங்க. தாத்தா, இது காட்டு மிருகம், நம்ம ஊர் கோழிகள்லாம் பிடிக்கும், குழந்தைங்களாம் பயமுறுத்தும், அதனால இதை வனத்துறைக்கிட்டே ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மனமே இல்லாத செம்பன் பாதுகாப்புக்காகவும் ஊர் மக்களோட அமைதிக்காகவும் தாத்தா அதை வனத்துறை கிட்ட ஒப்படைச்சாரு. செம்பன் காப்பகத்திற்கு செல்லும் போது தாத்தாவை ஏக்கத்தோட பார்த்தான். சில மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் முத்தையா தாத்தா தோட்டத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. தாத்தா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் தெரியல. ஆனா திடீர்னு ஒரு மிருகம் தாத்தாவோட சட்டையை பிடிச்சு இழுத்து அவரை எழுப்புச்சு. கண்ணை திறந்து பார்த்தபோது அது காப்பகத்துல இருந்து தப்பி வந்த செம்பன். தன் உயிரை பணைய வச்சு தாத்தாவை எழுப்பி ஊர் மக்களையும் சத்தம் போட்டு வர வச்சது. தீயும் அணைச்சு தாத்தாவையும் காப்பாற்றப்பட்டார். நரியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதை தாத்தா கிட்டே விட்டுட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நரிக்குட்டியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க.